பார்த்திபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 12 சூரிய கிரகணம். நான் மீனாட்சி. கடந்த அத்தியாயத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் மாட்டின விக்ரமனை பொன்னன் காப்பாற்றி பக்கத்தில் இருந்த ஒரு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போனான். அதற்கப்புறம் என்ன நடந்தது? வாங்க கதைக்குள்ளே போகலாம். விக்ரமனும் பொன்னனும் மண்டபத்தை அடைந்தபோது நன்றாக இருட்டி விட்டது. இம்மாதிரி ஜனசஞ்சாரமில்லாத இடங்களில் வழிப்போக்கர்கள் தங்குவதற்காக அத்தகைய மண்டபங்களை அந்நாளில் கட்டியிருந்தார்கள். மகேந்திர சக்கரவர்த்தியின் காலத்தில் அவருடைய கட்டளையினால் கட்டப்பட்டபடியால் அவற்றிற்கு மகேந்திர மண்டபங்கள் என்ற பெயர் வழங்கி வந்தது. மண்டபத்துக்கு வெளிப்புறம் இருந்த திண்ணையில் விக்ரமனை இருக்கச் செய்து பொன்னன் உள்ளே சென்று தான் அங்கு வைத்திருந்த உலர்ந்த துணிகளை எடுத்து வந்தான். விக்ரமன் அவற்றை உடுத்தி கொண்டான். அந்த மழைக்கால இருட்டில் இனி வழி நடப்பது அசாத்தியமாதலால் அன்றிரவை அந்த மண்டபத்திலேயே கழிப்பது என்று இருவரும் சேர்ந்து தீர்மானித்தார்கள். பிறகு பொன்னன் அருள்மொழி ராணியை பற்றிய பின்வரும் அதிசயமான வரலாற்றை கூறினான். விக்ரமன் தேசப்பிரஷ்ட தண்டனைக்கு உள்ளாகி கப்பலேறி சென்ற பிறகு அருள்மொழி ராணிக்கு உயிர் வாழ்க்கை பெரும் பாரமாய் இருந்தது. மீண்டும் தன் புதல்வனை ஒருமுறை காணலாம் என்ற ஆசையினாலும் நம்பிக்கையினாலுமே உயிரை சுமந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் முன்னர் கணவனுடனும் பிறகு புதல்வனுடனும் வசித்திருந்த வசந்த மாளிகையில் தன்னந்தனியாக வசிப்பது அவளுக்கு நரக வேதனையாய் இருந்தது. இச்சமயத்தில்தான் பார்த்திப மகாராஜாவின் தோழரும் பழைய பல்லவ சேனாதிபதியுமான பரஞ்சோதி அடிகள் தமது தர்ம பத்தினியுடன் தீர்த்த யாத்திரை செய்து கொண்டு உறையூருக்கு வந்தார். அவர்கள் வசந்த மாளிகைக்கு வந்து அருள்மொழி ராணியை பார்த்து தேறுதல் கூறினார்கள். அருள்மொழி அவர்களுடன் தானும் ஸ்தல யாத்திரைக்கு வருவதாக சொல்லவே அவளையும் அழைத்து கொண்டு பிரயாணம் கிளம்பினார்கள். காஞ்சி நகர் ஒன்று நீங்களாக தமிழகத்தில் உள்ள மற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் அவர்கள் சென்றார்கள். 2 வருஷ காலம் இவ்விதம் யாத்திரை செய்த பிறகு சென்ற வருஷம் தை மாதத்து அமாவாசையில் காவேரி சங்கமத்தில் ஸ்நானம் செய்யும் பொருட்டு அவர்கள் பரஞ்சோதி அடிகளின் சொந்த ஊராகிய திருச்செங்கட்டாங்குடிக்கு வந்து சேர்ந்தார்கள். சென்ற வருஷம் தை அமாவாசையில் மகோதய புண்ணிய காலம் சேர்ந்தது. அதனுடன் அன்று சூரிய கிரகணம் சம்பூர்ண கிரகணம் பிடிப்பதாயும் இருந்தது. இந்த விசேஷ புண்ணிய தினத்தை முன்னிட்டு அன்று காவேரி சங்கமத்தில் சமுத்திர ஸ்நானம் செய்வதற்காக நாடெங்கும் இருந்து ஜனங்கள் திரளாக வந்தார்கள். பொன்னனும் வள்ளியும் கூட உறையூரிலிருந்து நெடுநாள் பிரயாணம் செய்து காவேரி சங்கமத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். உறையூர் வாழ்க்கை அவர்களுக்கும் பிடிக்காமற் போயிருந்தபடியாலும் அருள்மொழி ராணியை ஒருவேளை சந்திக்கலாம் என்ற ஆசையினாலும் தான் அவர்கள் வந்தார்கள். அவர்களுடைய ஆசையும் நிறைவேறியது. திருச்செங்கட்டாங்குடியிலே அருள்மொழி தேவியை அவர்கள் சந்தித்து கொண்டார்கள். புண்ணிய தினத்தன்று காலையில் பரஞ்சோதி அடிகள் அவர்களுடைய பத்தினி திருவெண்காட்டு நங்கை அருள்மொழி ராணி பொன்னன் வள்ளி எல்லோருமாக காவேரி சங்கமத்துக்கு கிளம்பினார்கள். சங்கமத்தில் அன்று கற்பனை கடங்காத ஜனத்திரள் கூடியிருந்தது. சமுத்திரத்தில் வெகு தூரம் விஸ்தாரமாக ஜனங்கள் பரவி நின்று ஸ்நானம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஜனக்கூட்டத்தின் மத்தியில் பரஞ்சோதி அடிகள் அருள்மொழி ராணி ஆகியவர்களும் ஸ்நானம் செய்வதற்காக சமுத்திரத்தில் இறங்கிச் சென்றார்கள். அப்போது சூரிய கிரகணம் பிடிக்க ஆரம்பித்து விட்டது. அதிக வேகமாக சூரியனுடைய ஒளி குறைந்து கொண்டு வந்தது. கிரகணம் முற்ற வெளிச்சம் குன்றி வந்ததுடன் சமுத்திரத்தின் கொந்தளிப்பும் கோஷமும் அதிகமாகி வந்தன. பட்டப்பகலில் மேகமில்லாத துல்லிய ஆகாயத்தில் திடீரென்று சூரிய ஒளி குன்றி இருள் சூழ்ந்து வந்த காட்சியினால் சகலமான ஜனங்களின் மனதில் இன்னதென்று சொல்ல முடியாத ஒருவித அச்சம் உண்டாயிற்று. ராணி அருள்மொழி தேவி கண்களை மூடிக்கொண்டு கிழக்கு திசையை நோக்கி தியானத்தில் ஆழ்ந்திருந்தாள். வள்ளி சமுத்திரத்தையே அன்று வரையில் பார்த்தவள் இல்லை. ஆகையால் அவள் நெஞ்சு திக் திக்கென்று அடித்து கொண்டிருந்தது. அவளை அலை அடித்து கொண்டு போகா வண்ணம் பொன்னன் அவளுடைய கையை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தான். வள்ளி பொன்னனிடம், எனக்கு பயமாயிருக்கிறதே, கரைக்கு போகலாமே என்றாள். இவ்வளவுதானா உன் தைரியம் என்று பொன்னன் அவளிடம் சொல்லி கொண்டிருக்கும்போது திடீரென்று அந்த அதிசயமான துயரச் சம்பவம், யாரும் எதிர்பாராத காரியம் நடந்துவிட்டது. ராணி அருள்மொழி தேவி மூடியிருந்த கண்களை திறந்தாள். குழந்தாய் விக்ரமா, இதோ வந்துவிட்டேன் என்று கூவினாள். ராணியின் அந்த அலறும் குரல் ஒளி அலைகளின் பேரிரைச்சலையெல்லாம் அடக்கி கொண்டு மேலெழுந்து பொன்னன் வள்ளி இவர்களின் செவியில் விழுந்தது. மறுகணத்தில் அருள்மொழி ராணி கிழக்கு நோக்கி கடலிலே பாய்ந்தாள். ஒரு பேரலை வந்து மோதி அவளை மூழ்கடித்தது. பொன்னனும் வள்ளியும் ஓவென்று கதறினார்கள். தியானத்திலிருந்து கண் விழித்த பரஞ்சோதி அடிகள், என்ன என்ன என்றார். பொன்னன், ஐயோ மகாராணி அலையில் போய்விட்டாரே என்று அலறினான். உடனே பரஞ்சோதி அடிகள் தமது பத்தினியையும் வள்ளியையும் நோக்கி,
நீங்கள் உடனே கரையேறி விடுங்கள் என்றார். அச்சமயத்தில் சூரிய கிரகணம் சம்பூரணம் ஆயிற்று. வானத்தில் நட்சத்திரங்கள் தெரிந்தன. இருட்டினால் கலவரமடைந்த ஜனங்களின் மத்தியில் அப்பா, அம்மா, மகனே என்ற கூக்குரல்கள் கிளம்பின. பக்தர்களுடைய பரவச குரலில் ஹரஹர சம்போ என்ற கோஷங்களும் எழுந்தன. அந்த கிரகண அந்தகாரத்தில் கடல் அலைகளுடன் போராடி கொண்டு பரஞ்சோதி அடிகளும் பொன்னனும் அருள்மொழி ராணியை தேடத் தொடங்கினார்கள். கடலில் விழுந்த அருள்மொழி தேவிக்கு என்னாச்சுங்கிறத அடுத்து வர்ற அத்தியாயத்தில் நாம் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து கதையை கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.